ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. அண்ட் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் போட்ட கண்டென்ட்டுக்கு ஏற்ற ரீச் வந்துட்டு எனக்கு கிடைக்கலன்னொன்னே எனக்கு பெருசாக வீடியோஸ் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் வீடியோஸ் எதுவும் பெருசாக அப்லோட் பண்ணல. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வெறும் சாட்டர்டேஸோட ஏஎம்ஏ செஷன், டிஸ்கார்டில் நடக்கிற ஏஎம்ஏ செஷனை இங்கே லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு பண்ணியிருந்தேன். சப்போஸ் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா, நம்ம ஃப்ரீ டிஸ்கார்ட் வச்சுருக்கோம். அரௌண்ட் லைக் 1200-300+ மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு கரெக்டாக கவுண்ட் தெரில. அண்ட் ஏற்கனவே பழைய டிஸ்கார்ட் 2K இருந்துச்சு. இப்போ புது டிஸ்கார்ட் கிரியேட் பண்ணி 1200-300 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு நாங்கள் 6 PM வந்து ஏஎம்ஏ செஷன் அண்ட் வீக்லி அவுட்லுக் ரிவ்யூ செஷன்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கலாம். விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எங்கள் டீம்கிட்ட என்கிட்ட எந்த பெய்ட் கோர்ஸும் கிடையாது. அகெயின் என்கிட்ட எந்த பெய்ட் கோர்ஸுமே கிடையாது. நாங்கள் பண்ணுற எல்லாமே ஃப்ரீ. வி ஆர் ட்ரைங் டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி. அண்ட் அந்த ஏஎம்ஏ செஷனை மட்டும் இங்கே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் வந்துட்டு அதுவுமே என்னால் பண்ண முடியல. ஒரு வாரம் வந்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். வாஸ் நாட் ஃபீலிங் வெல். அண்ட் அதர் வாரம் வந்துட்டு போன வாரம் தான் என்னோடய ட்விட்டர், டிஸ்கார்ட் அண்ட் மெயில் வந்துட்டு ஹேக் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் டு சப்போர்ட் டீம் அண்ட் ஆல்சோ ஹூ எவர் கெப்ட் மீ பாசிட்டிவ் டியூரிங் தோஸ் ஃபேஸ். ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் கழிச்சு சப்போர்ட்டை பேசினதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு என்னோட எல்லா ஆக்சஸுமே கிடச்சிருச்சு. எஸ்டர்டே வந்துட்டு நம்ம அகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹோப்ஃபுல்லி திஸ் ஸ்ட்ரீக் டசன்ட் பிரேக். எஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கிரிப்டோவை பற்றி. லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸுக்கு முன்னாடி நான் கிரிப்டோ வந்துட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்ஸ் டு மிக், டெடி, சிஏஎஸ்டி அண்ட் கோகுல். அவங்க தான் வந்து என்னை கிரிப்டோக்குள்ளே வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ எஸ், நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு $250 வந்துட்டு May 18th வந்துட்டு நான் என்னோடய எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு போட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் ட்ரேட் பண்ணுறது வந்து BTCC. ஃபர்தராக அதோட டீட்டெயில்ஸ் பற்றி அப்புறமா வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் அரவுண்ட் லைக் 2 weeks, 15 to 16 days. அண்ட் என்னோடய கேபிட்டல் வந்துட்டு அப்படியே 100% டபுள் ஆயிடுச்சு. அண்ட் இட் வாஸ் அ ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. இது வந்து பியூர் பிகினர்ஸ் லக்கா இல்லை வந்துட்டு நான் ஒழுங்காக ட்ரேட் பண்ணான்றது சத்தியமாக தெரில. பட் PA வாஸ் ஸோ க்ளீன். ஸ்பூலிங் ஃபேஸில் இருந்தனால என்னால் அந்த செல்ஸை வந்துட்டு அதிகமாக கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. எஸ், அந்த ட்ரேட் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன்றதை பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஒரு நேற்று எடுத்த ட்ரேடை பற்றி கம்ப்ளீட் இந்த வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ. பட் நான் இந்த ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். $250 இஸ் இன் மச். பட் நான் டபுள் பண்ணியிருக்கேன்றது என்னோடய ரிஸ்க் வந்துட்டு ஹையராக இருந்துச்சு. இந்த இடத்துல ஐ வாஸ் ரிஸ்கிங் $10-15. ஸோ இட் வுட் பி அரவுண்ட் லைக் 5-6-7% per trade. அண்ட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. என்னால் $250 வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சனால ஐ வாஸ் ட்ரையிங் திஸ். பட் எஸ், ஓன் ஃபண்ட்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறோன்னா 5-10% ரிஸ்க் வச்சா மட்டும்தான் நம்மளால் அட்லீஸ்ட் நம்மளோட நீட்ஸை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இது ப்ராஃபிட் அக்கௌண்ட்ஸ் கிடையாது. 0.5-0.25% ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ லைவ் அக்கௌண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் வச்சு தான் ஆகணும். அப்போனா தான் வந்து நம்மளோட ஓன் லிவிங் ஆர்எல்ஸ் வந்துட்டு மந்த்லி நீட்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட். எய்தர் வந்துட்டு நம்ம கிரிப்டோ கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. நான் லெட்ஸ் கெட் இன் டு த ட்ரேட் ரிவ்யூ. ஸோ இந்த ட்ரேட் வந்துட்டு நான் சாட்டர்டே லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டு நான் அந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தப்போ நான் எடுத்த இந்த ட்ரேட். ஸோ அதை நான் பெருசாக சொல்லலை. பட் எஸ், அந்த ட்ரேட் வந்துட்டு நான் லைவில் இருக்கிறப்ப எடுத்தேன். ஸோ அதோட கிளிப்பும் நான் வந்துட்டு போகிறப்ப அட்டாச் பண்ணுறேன். அண்ட் எஸ், திஸ் இஸ் எத்திரியம். இது எல்லாமே தான் என்னோடய ட்ரேட்ஸ். கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது. அண்ட் ஐ ஹேட் சம் லாஸஸ். நான் வந்துட்டு லாஸே பண்ணல அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சின்ன சின்ன லாஸஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ட்ரேட்ஸ் எல்லாமே லைக் பெரிய ட்ரேட்ஸ். இந்த ட்ரேட் வந்துட்டு பெரிய ட்ரேட். அண்ட் அகெயின் லைக் இந்த ட்ரேட் வந்துட்டு பெரிய ட்ரேட். அண்ட் அகெயின் இந்த செல் வந்துட்டு பெரிய ட்ரேட். அண்ட் தென் இந்த பைஸ் அண்ட் இந்த செல்ஸ் வந்துட்டு பெரிய ட்ரேட். எல்லாமே பெரிய ட்ரேட்ஸும் வந்துச்சு. லைக் சின்ன சின்ன லாஸஸும் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு எனக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் வந்து என்னால் ட்ரேட்ஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சில ட்ரேட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு 13-16 மணி நேரம் ஹோல்டு பண்ணி பிரேக் ஈவன் வாங்கின சில ட்ரேட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து என்னோடய கம்ப்ளீட் எத்திரியமோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி. இல்லைனா வந்துட்டு அந்த பொசிஷன்ஸு எல்லாமே. அண்டு நான் வந்து ரொம்ப நாளாக மார்க்கெட் மேக்கர் பை மாடலையும் ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட் மேக்கர் செல் மாடலையும் ட்ரேட் பண்ணணும். லைக் பை சைட் ஆஃப் த கர்வையும் ட்ரேட் பண்ணணும், செல் சைட் ஆஃப் த கர்வையும் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அது வந்துட்டு இந்த இடத்துல நடந்துருச்சு. இட் வாஸ் லைவ் மணி. ஸோ லைக் எமோஷன்ஸ் வந்துட்டு த்ரூ த ரூஃப் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஐ கன்சிடர் திஸ் அஸ் அன் அச்சீவ்மெண்ட். அண்ட் இது தான் நான் ட்ரேட் பண்ணுற எக்ஸ்சேஞ்ச், BTCCயோட எக்ஸ்சேஞ்ச். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு என்னோடய ரெஃபரல் லிங்க் இருக்குது. வேணும்னா லைக் நாட் அ கம்பல்ஷன், வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்சிலேயே வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். கண்டிஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீஸும் ரொம்ப கம்மி. ஸோ என்னோடய லிங்க்கில் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது தான் வந்து நான் அந்த எடுத்த ட்ரேட்.
இந்த ட்ரேடை தான் வந்து நம்ம இப்போது இந்த வீடியோவில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம் அண்ட் ஸ்டே until the last so that I can give you some sources. Okay, ஸோ எஸ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ எஸ் இதுதான் வந்து நம்மளோட பிடிசி சார்ட். நான் வந்துட்டு பிடிசிலையும் ட்ரேட் எடுத்திருந்தேன், எத்திரியம்லையும் ட்ரேட் எடுத்திருந்தேன். அதோட கம்ப்ளீட் பிரேக் டவுன் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அண்ட் இது வந்துட்டு நம்மளோட ப்ரீவியஸ் பிரேக் டவுன் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ரைட் சைடோட கார்னரில் வந்துட்டு மேலே டாப்பில் இருக்கிறது இந்த சார்ட்டோட டிக்கர் அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறது அதோட டைம் ஃப்ரேம் அண்ட் இது வந்துட்டு இன்றைக்கோட டேட், நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமோட டேட். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட ஆல் டைம் ஹைஸ் 69Kல. அண்ட் இந்த வருஷம் மார்ச் மாதம் வந்து நமக்கு அந்த ஆல் டைம் ஹைஸ் வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ வி ஹேட் அ ஹியூஜ் பை சைட் லிக்விடிட்டி ஓவர் ஹியர் அண்ட் எடுத்தனால வி ஆர் இன் ஷார்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ். அண்ட் இது வந்துட்டு ஒரு பெரிய லிக்விடிட்டி ஆல் டைம் ஹைஸ். அதை எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 20K ரேஞ்சில் மேலே 73K அண்ட் கீழே 53K ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ எஸ் இது வந்து நம்மளோட பிடிசியோட வீக்லி சார்ட். அண்ட் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிசியோட எல்லா ஹைஸும் வந்துட்டு ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் லைக் வந்துட்டு ஒரு இன்ஜினியர் லிக்விடிட்டி வந்துட்டு பில்டின் ஆகிட்டுருக்கு. இது வந்துட்டு உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. we can have another engineered liquidity and எப்போ டைம் கரெக்டாக இருக்கோ அந்த டைமில் வந்துட்டு we can expect again BTC to go to நியூ ஆல் டைம் ஹைஸ் இந்த இடத்துல. பட் until or unless now இப்போ ப்ரைஸ் இருக்கிறது வந்துட்டு கம்ப்ளீட்டாக பியரிஷ்னஸ் தான். ஸோ யூ கேன் கிளியர்லி see that the trend is bearish, the order flow is கம்ப்ளீட்டாக bearish. ஸோ இந்த வீக் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இந்த டீலிங் ரேஞ்சோட ஹைஸ்லேருந்து இந்த டீலிங் ரேஞ்சோட லோலேருந்து எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு ரீட்ரேஸ் ஆகியிருந்துச்சு. ரீட்ரேஸ் ஆகி இந்த ஆர்டர் பிளாக்குக்குள்ளே போயிட்டு டேப் ஆச்சு. இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே போயிட்டு டேப் ஆகிறதுக்கு முன்னாடி வி ஹேட் திஸ் ஜூலை மாதத்தோட ஒரு வீக்லி கேண்டில். அண்ட் அந்த வீக்லி கேண்டில் பார்த்திங்கன்னா வி ஹேட் அ ஹியூஜ் எக்ஸ்பென்ஷன். ஸோ இங்கே இந்த கேண்டலோட ஹைஸை அதுக்கு நெக்ஸ்ட் வீக் ஸ்வீப் பண்ணிச்சு. திஸ் இஸ் லைக் க்ளீன் சிஆர்டி ஆர் ஒரு கேண்டலோட ரேஞ்ச் ஹைஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீக் வந்து அதே ஹைஸை மறுபடியும் ஸ்வீப் ஆகி வி ஆர் இன்டு அ க்ளீன் செல் மாடல். ஆர் ஆப்வியஸ் டார்கெட் வந்துட்டு இந்த கேண்டலோட 50% அண்ட் தென் எக்ஸ்ட்ரீம் கேஸில் வி கேன் லுக் ஃபார் இந்த கேண்டலோட லோஸ். அண்ட் இந்த வீக் வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் லைக் இந்த லோஸ் கிட்ட தான் வந்து நம்மளோட டார்கெட்டாக வந்துட்டு வச்சுருந்தோம். ஸோ வீக்லியோட ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு கைண்ட் ஆஃப் பியரிஷ் 60% அண்ட் தென் வந்துட்டு பெருசாக புல்லிஷ்னஸ் வந்துட்டு இல்லை. அதில் ஆல்சோ வந்துட்டு இப்போ ப்ரைஸை வந்து இந்த ஆர்டர் பிளாக் ஹோல்ட் பண்ணி ப்ரைஸை மேலே சென்ட் பண்ணணும். பட் இப்போதைக்கு இந்த எஃபிஜி வந்துட்டு இன்வெர்ஸ் ஆகிருச்சு. மறுபடியும் நான் பைஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னா ப்ரைஸ் வந்து இந்த இன்வர்ஷன் எஃபிஜிக்கு மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறமேல் தான் நான் அகெயின் வந்துட்டு புல்லிஷ் ஆவேன். பட் அது வரைக்குமே நான் வந்துட்டு பியரிஷாக தான் இருக்க போகிறேன். அண்ட் டாக்கிங் அபவுட் திஸ் இஸ் த சிஆர்டி அண்ட் திஸ் இஸ் ஆர் கம்ப்ளீட் ட்ரான் லிக்விடிட்டி. வீக்லி ப்ரொஃபைலில் நமக்கு வந்துட்டு ஒரு க்ளீன் சிஆர்டி வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. லெட்ஸ் கோ டு டெய்லி டைம் ஃப்ரேம் நவ். அண்ட் திஸ் இஸ் த டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு க்ளீனாக பியரிஷாக தான் இருந்துச்சு. அண்ட் நம்மளோட ஆப்வியஸ் ட்ராஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்துட்டு நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்துட்டு எடுத்தோம்னா டிஸ்கவுண்ட்டுக்கு கீழே இருக்கிற பிடிஆர்ஏஸ் தான் வந்து நம்மளோட இனிஷியல் ட்ரா லிக்விடிட்டியாக இருக்கும். நமக்கு இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு இருக்குது. ஐல் மார்க்கெட் இஸ் லைக் டார்க் ஆர் க்ரே அண்ட் அகெயின் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு ட்ராவாக இருக்கிறதுக்கு தேர் குட் பி மோர் சான்சஸ் பிகாஸ் இந்த டெய்லி கேண்டலுக்கு வந்துட்டு விக் கம்ப்ளீட்டாக இல்லை. மீனிங் இந்த கேண்டலுக்கு விக் வந்துட்டு பிரிண்ட் பண்ணல. ஸோ ஆர் லைக் மேபி ப்ரைஸ் வந்துட்டு இந்த விக் வந்துட்டு கீழே வந்து பிரிண்ட் பண்ணி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து நம்மளால் ஷார்ட்டாக வந்துட்டு சொல்ல முடியாது. டெய்லியில் ஆர்டர் ஃப்ளோ க்ளீனாக இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் அந்த ப்ரீவியஸ் வீக்கு முந்தின வீக்கோட ஹைஸ். அண்ட் இது தான் வந்து நம்மளோட டர்ட்டில் சூப் கோயிங் இன் டு திஸ் கன்சிக்யூட்டிவ் அப் க்ளோஸ் கேண்டில்ஸ் விச் இஸ் அன் ஆர்டர் பிளாக். ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணி இந்த செட் ஆஃப் அப் க்ளோஸ் கேண்டில்ஸ் விச் இஸ் அன் ஆர்டர் பிளாக்குள்ளே போகுது விச் இஸ் 2 birds 1 stone. ஸோ இந்த 2 birds 1 stone கான்செப்ட் பற்றி தரேன்னு என்னோட லைவ் வீடியோ சாட்டர்டே ரெக்கார்டிங்ஸ் போய் பாருங்கள். அதில் நிறைய வந்துட்டு சொல்லியிருப்பேன். இங்கே திஸ் இஸ் ஆர் ஆர்டர் பிளாக், கன்சிக்யூட்டிவ் அப் க்ளோஸ் கேண்டில்ஸ்,
எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு, விச் இஸ் CAST. அகெயின் டேப் ஆச்சு, அகெயின் ஒரு ஹியூஜ் செல்ஸ். அந்த செல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி we had this as an inversion, அண்ட் இந்த இன்வர்ஷன் நம்மளோட ட்ரேடில் வந்துட்டு பெரிய ஒரு பங்கு வகிக்க போகுது. அண்ட் ஆல்சோ we have a tiny fair value gap. ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப் எதுக்கு ஃபுல் ஆகுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு நேத்தோட லைவில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ கைஸ். ஸோ இது எதுக்கு ஃபுல் ஆகாமல் இருக்கலாம். நான் இப்போ மார்க் பண்ணியிருக்க சார்ட்ஸ்லேயே வந்து என்னோடய ஆன்சர் வந்துட்டு இருக்குது. அண்ட் எஸ், உங்களோட ஆன்சர்ஸை வந்துட்டு கீழே கமெண்ட்ஸில் இல்லைன்னா டிஸ்கார்டில் வந்து என்னை டேக் பண்ணி சொல்லுங்கள். ஸோ டேக் பண்ணி சொல்கிற ஒரு லக்கி வினருக்கு வந்துட்டு நான் ஒரு கிவ் அவே அக்கௌண்ட் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு தர பார்க்குறேன். ஆப்வியஸாக தரேன் நான். ஸோ திஸ் இஸ் தி homework for you guys. So next week answers in the discord, you will get a giveaway account. எஸ், இந்த இன்வர்ஷனில் டேப் பண்ணிட்டு ப்ரைஸ் அகெயின் கீழே வர ஸ்டார்ட் பண்ணிச்சு. நம்மளோட ஆப்வியஸ் ட்ராஸ் வந்துட்டு இந்த ட்ராஸாக இருக்கலாம். அந்த அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி we had this as well. இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட லோவர் போர்ஷன் விச் இஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட ஃபுல் வந்துட்டு இருந்துச்சு. லெட்ஸ் கோ டு 4 hour டைம் ஃப்ரேம். அந்த 4 hour டைம் ஃப்ரேம்னால தான் நான் வந்துட்டு இந்த ட்ரேட் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ இது நம்மளோட டெய்லி இன்வர்ஷன். ஐ டேக் இட் ஆல். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட ஸ்மார்ட் மணி ரிவர்சல். ஸோ இது மட்டும் நான் வச்சுக்கிறேன். இந்த ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெக் தான் வந்துட்டு மேனிப்புலேஷன் லெக். ஸோ நான் இந்த லெக்கில் என்னோடய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இந்த லெக்கில் என்னோடய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை வந்துட்டு நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இந்த கம்ப்ளீட் லெக்கையும் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். வேணால் உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் அந்த எக்ஸிக்யூஷன்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த சார்ட்டில் போய் பார்த்துக்கலாம். நான் லைட்டாக ஜூம் இன் பண்ணுறேன். ஸோ இங்கே we had this manipulation leg. அண்ட் இந்த மேனிப்புலேஷன் லெக்கை வந்துட்டு நான் அந்த ஹைஸ்லேருந்து இந்த லோஸ் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ப்ரைஸ் வந்து க்ளீனாக ஸ்வீப் பண்ணிவிட்டு அகெயின் மேலே போய்ட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் டேப் பண்ணி ப்ரைஸ் நல்லாவே வந்துட்டு ஃபால் வந்துச்சு. திஸ் இஸ் அ க்ளீன் ஆர்டர் ஃப்ளோ, லைக் செல் ஆர்டர் ஃப்ளோ. ஒவ்வொரு ஹைஸ் எடுக்கிறப்பையும் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நம்மளோட லெஃப்ட் சைட் ஆஃப் த கர்வில் இருக்கிற ஒரு PDRA. நம்மளோட மார்க்கெட் மேக்கர் லெசன் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளோட லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம மார்க்கெட் மேக்கர் பை மாடலையோ செல் மாடலையோ ரைட் சைட் ஆஃப் த கர்வ்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது லெஃப்ட் சைட் ஆஃப் த கர்வ். லெஃப்ட் சைட் ஆஃப் த கர்வ்லேருந்து PDRAஸை நம்ம ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த PDRAஸோட ரேஞ்சுக்குள்ளே நம்ம PDRAஸ் வந்துட்டு ரைட் சைட் ஆஃப் த லெக்கில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நேற்று ப்ரைஸ் வந்துட்டு இந்த லெவல்ஸில் வந்துட்டு இருந்துச்சு. we had this huge wick அண்ட் நான் போக வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரீவியஸாக இருக்கிற PDRA ரேஞ்ச் அண்ட் திஸ் இஸ் த டெய்லி FEG. நான் இதை வந்துட்டு ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த கர்வில் இருக்கிற டெய்லி FEG. அந்த டெய்லி FEGக்குள்ளே we had this 4 hour ஃபேர் வேல்யூ கேப். அண்ட் I'll give it some dark grey maybe. இதுதான் வந்து நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப். see how பியூட்டிஃபுல்லாக ப்ரைஸ் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த கர்வில் இருக்கிற ஒரு PDRAக்குள்ளே ரைட் சைட் ஆஃப் த கர்வ் ட்ரேட் ஆகிறப்போ ஒரு ஃபேர் வேல்யூ ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் செட்டப்ஸ். அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஒரு இன்வர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்துட்டு நீங்கள் CE ட்ராப் பண்ணிங்கன்னா see how beautifully price has respected the 50% which is consequent encroachment of this inversion daily fair value gap. and இதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு செல்ஸ் போனேன். திஸ் இஸ் த 50%. ஸோ ஐ டேக் இட் ஆஃப். நான் வெறும் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மட்டும் மார்க் பண்ணிட்டு ஐ கெட் இன் டு த லோவர் டைம் ஃப்ரேம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ரேஞ்சுக்குள்ளே 1 to 1.5 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, விச் இஸ் சில்வர் புல்லட் ஜோன். ஸோ ஒரு ட்ரான் லிக்விடிட்டி வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அந்த ட்ரான் லிக்விடிட்டியோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கம்பைன் ஆகிறப்ப நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ 1 to 1.5 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் வந்து
ப்ரைஸ் ஒரு புது ஃபேர் வேல்யூ கேப் ஒரு எனி பிடிஆர்ஏ வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த பிடிஆர்ஏ இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி பிடிஆர்ஏ. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பல காரணம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைட் ஆஃப் த கர்வில் இருக்கிற ஒரு பிடிஆர்ஏ ரேஞ்சுக்குள்ளே ரைட் சைடு ஒரு புது பிடிஆர்ஏ ரேஞ்ச் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜோனும் வந்துட்டு இருக்குது, 1 to 1.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஐ வில் கெட் இன் டு 1 hour டைம் ஃப்ரேம். அண்ட் ஆல்சோ கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் ஜோன் வந்து சாயந்தரம் ஆர் நியூயார்க்கில் 8:30 AM ESTயில் இருந்து அரவுண்ட் லைக் நெக்ஸ்ட் டே ட்ரூ டே ஓப்பன் வரைக்கும் கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம். அண்ட் ரொம்ப ப்ரிசைஸாக சொல்ல போகணுன்னா லண்டன் க்ளோஸ்லேருந்து ஏஷியன் கில் ஜோன் வரைக்கும் பிடிசி வந்து ரொம்ப 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 வாலட்டைலாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆர் 4 hour இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. நான் கடைசி வரைக்கும் இது சொல்லலை. அண்ட் திஸ் இஸ் ஆர் செல் சைட் லிக்விடிட்டி. திஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அண்ட் இது வந்துட்டு நம்ம இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிலேருந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி தான் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம். அண்ட் திஸ் இஸ் அ க்ளீன் டர்ட்டில் சூப் இன்டு த 4 hour FEG ஆர் நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேமில் இம்பேலன்ஸ் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் டர்ட்டில் சூப்ஸாக இருக்கும். அண்ட் இங்கே இன்னொன்று ஃபார்ம் ஆச்சு. இந்த ஹைஸ் டு இந்த ஹைஸ் பிடிசியில் வந்துட்டு லோவர் ஹைஸ் வந்து வச்சுருக்கு. பட் ஆனால் எத்திரியமில் வி ஹாவ் அன் SMT வித் திஸ் ஹைஸ். ஸோ இந்த கிராஸ் ஏர் வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வி ஹாவ் அன் SMT இன்சைட் த ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ. அண்ட் இது இப்போதைக்கு நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஆல்சோ அப்படியே நம்ம 15 minute டைம் ஃப்ரேமுக்கு வந்துட்டு ஜம்ப் பண்ணிடலாம். திஸ் இஸ் த டர்ட்டில் சூப் ஆர் 4 hour FEG. நான் சொன்ன மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏஸ் வந்துட்டு நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு டர்ட்டில் சூப்ஸாக இருக்கும். ஆர் ஹையர் டைம் ஃப்ரேம் FEGs வந்து நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு டர்ட்டில் சூப்பாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட ஸ்மார்ட் மணி ரிவர்சல். அண்ட் டைரெக்டாக ப்ரைஸ் வந்து 15 minute ஒரு என்ட்ரியுமே கொடுக்காம ஸ்பூல் ஆகிடுச்சு. நான் இந்த இடத்துல இருந்து ஒரு பை ட்ரேடில் இருந்தேன். அரவுண்ட் லைக் இந்த இடத்துல இருந்து ஐ வாஸ் இன் அ பை ட்ரேட் டார்கெட்டிங் இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியில். நான் வந்து கம்ப்ளீட்டாக பியரிஷாக தான் இருந்தேன். பட் ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் இருந்தனால ஐ வாஸ் ஓகே லைக் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஹேட் அ பை ட்ரேட் ரன்னிங் ஃப்ரம் ஹியர். அண்ட் அரவுண்ட் லைக் இந்த இடத்துல ஐ வாஸ் நாட் ஷுர் இந்த ஹைஸ் வந்துட்டு எடுக்க தருமாறிச்சு. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி 4 hour டைம் ஃப்ரேம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டெய்லி இன்வர்ஷனில் இருக்கிற 50% வந்துட்டு ரொம்ப ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நான் உடனே என்னோடய பயஸை வந்துட்டு மாற்றலை. நான் என்னோடய ட்ரேட் வந்துட்டு பிரேக் ஈவன் ஹிட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து நான் இந்த லெவல்ஸில் வந்துட்டு என்னோடய பிரேக் ஈவன் வந்துட்டு நான் மாற்றி விட்டுட்டேன். ஆஸ் சூன் அஸ் ஐ saw my break even hit I went into lower time frame. So it was like 5 minute time frame. So இந்த இடத்துல I'll take this off. I'll just move this clean and hope the chart is clear. Okay, and இதுதான் வந்து நான் பார்த்த வேக் சார்ட். ஸோ இந்த இடத்துல we had this manipulation leg. Okay, so I'll do standard deviations right here. See, manipulation leg into 4 hour PDRA or 4 hour fair value gap, exact of 4 standard deviation, and this is like literal love guys. exact of 4 standard deviation க்கு வந்துட்டு ப்ரைஸ் போயிருக்கு. ஓகே, என்னோட என்ட்ரி எங்க? என்னோட ட்ரேட் ஸ்பீட் ரன் வீடியோஸ் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா எப்படி ஸ்பூல் ஆகிட்டு இருக்க டைமில் வந்துட்டு நம்ம என்டர் ஆகலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல இது வந்து நம்மளோட லோ ரிஸ்க் பை. அண்ட் அகெயின் ஒரு பை என்ட்ரி யூ கேன் கன்சிடர் இஸ் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் நம்மளோட செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே. அண்ட் ஐ எக்ஸாக்ட்லி காட் த சில்வர் புல்லட் ரைட் ஹியர். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு பியரிஷாக இருக்கிறப்போ ப்ரீவியஸாக இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டி வந்து ப்ரைஸ் அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா
க்ளோஸ் வைக்கிறப்போ ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துட்டு ஃபார்ம் ஆகுச்சுன்னா அது வந்து இஸ் அன் அதர் சோர்ஸ் ஆஃப் என்ட்ரி. அண்ட் ஆல்சோ லைக் இதை வந்து நம்ம பிரேக்கராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹை, லோ, ஹையர் ஹை. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு பிரேக்கர். பட் ஆனால் ரொம்ப குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரீவியஸாக இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டி வந்து பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் வைக்கிறப்போ ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆச்சுன்னா டிக், தட்ஸ் another entry. So this was my entry. And also see again, it was inside silver bullet zone 1 to 1.5 standard deviation. And in the fair value gapல தான் வந்து நான் என்டர் ஆனேன். ஸோ ஐ கிவ் திஸ் ஆரஞ்ச். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் என்டர் ஆனேன். அண்ட் என்னோட ஸ்டாப்ஸ் வந்துட்டு ரைட் அரவுண்ட் ஹியர். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் கேப் டு ஸ்டே பிரேக் அவே கேப். அண்ட் பிரேக் அவே கேப் பற்றியும் நான் தனி வீடியோ போட்டிருக்கேன், லைக் அட்வான்ஸ் கேப் தியரி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி. அண்ட் என்னோட டிபி வந்துட்டு ரைட் அரவுண்ட் திஸ் லோஸ் அண்ட் திஸ் 4 hour ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எனக்கு இந்த லோஸ் வந்தால் போதும், எனக்கு 4 hour ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இட் வாஸ் லைக் 2.5 hour ட்ரேட். அண்ட் இது ஜோன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நமக்கு பேலன்ஸ் ஆகிருச்சு. ஸோ என்னோடய ஸ்டாப்ஸ் வந்துட்டு நான் இந்த இடத்துலேயே வச்சுருந்துருக்கலாம். பட் ஐ வாஸ் கிவிங் இட் சம் ரூம். அண்ட் இது மட்டும் பண்ணியிருந்தா எனக்கு 3 hour வந்திருக்கும். பட் எஸ், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம் ஸ்டாப் லாஸில், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ திஸ் வாஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரைஸ் ரைட் இயர். அண்ட் இதே ட்ரேடை வந்துட்டு நான் எத்திரியமில் எடுத்திருந்தேன். லைக் அதே லெக்கில் ரெண்டு ட்ரேட்ஸுமே வந்துட்டு நான் எடுத்திருந்தேன். லைக் இந்த இடத்துல அரவுண்ட் லைக் இந்த கேண்டில் மேலே வரப்போ ஐ ஹேட் திஸ் ட்ரேட் டார்கெட்டிங் திஸ் லோஸ். ஸோ இட்ஸ் வெரி ஷுர் அபவுட் த ட்ரா அண்ட் லிக்விடிட்டி. ஸோ அதனால தான் நான் வந்து 2 பொசிஷன்லேயும் வந்துட்டு என்டர் ஆனேன். லைக் பிடிசிலையும் என்டர் ஆனேன் அண்ட் என்னோட வாட் டு ஐ டெல் எத்திரியம்லேயும் வந்துட்டு என்டர் ஆனேன். ஸோ 2.5 hour 2.5 hour. பட் இதில் வச்சுருந்த ரிஸ்க் வந்துட்டு 10%, அதில் வச்சுருந்த ரிஸ்க் வந்துட்டு 5%. என்னால் ஓவர் லெவரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை. ஏன்னா 2 ட்ரேட்ஸ் வந்துட்டு நான் என்டர் ஆகியிருக்கேன். அண்ட் ரிஸ்க்கை வந்துட்டு மதிச்சா தான் வந்துட்டு அது நமக்கு மறுபடியும் வந்துட்டு சோறு போடுன்ற கணக்கு தான். அண்ட் yes, this was the trade and hope this was insightful. இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் இருந்துச்சு, மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் இருந்துச்சு, ஒரு சில்வர் புல்லட் எப்படி வந்துட்டு கேப்சர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஸ்மார்ட் மணி ரிவர்சல் வந்துட்டு எப்படி கேப்சர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு செக் அவுட் த ட்ரேட்ஸ், வெயிட் அ மினிட் ஹியர். அண்ட் இதுதான் அந்த ட்ரேட். ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூஷன். அண்ட் இது வந்துட்டு பிடிசியோடது. அண்ட் கீழே இருக்கிறது வந்துட்டு எத்திரியமோட கம்ப்ளீட் எக்ஸிக்யூஷன். அண்ட் எஸ், திஸ் இஸ் இட் ஃபார் த வீடியோ. ஸோ வீடியோ வந்துட்டு நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியலை. பிகாஸ் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, என்னால் அந்த ஃப்ளோவில் வந்துட்டு பேச முடியலை. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, உங்களுக்கு ஐ மீன் இந்த சென்ஸ் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ ஷேர் இட் வித் யுவர் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி. அண்ட் ஆல்சோ டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். அண்ட் எஸ், உங்களுக்கு அதிகமாக வீடியோ வேணும்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ தேட் நான் மறுபடியும் வீடியோ க்ரியேட் பண்ண எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆப்வியஸாக நிறைய நாலேஜ் இருக்குது, எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வேணும். தேட்ஸ் இட். அண்ட் எஸ், திஸ் இஸ் அ கம்ப்ளீட் பிரேக் டவுன். இந்த ட்ரேட் வந்துட்டு ஒரு செம்ம க்ளீன் ட்ரேட் ஆஃப்டர் ஸோ லாங். எல்லா காம்பனண்ட்ஸும் வந்துட்டு இருந்துச்சு எக்ஸப்ட் திஸ் ரீட்ரேஸ்மெண்ட். பட் ஆனால் பிடிசியில் வந்துட்டு இந்த மாதிரி டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு சகஜம். அதே மாதிரி நீங்கள் என்கியூவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரே லெக்கில் வந்துட்டு ஸ்பூல் ஆகிட்டு போயிடுவான். பட் எஸ், திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் மெஷரிங் கேப். அதை பற்றி நான் அதிகமாக உள்ளே போக விரும்பலை. பிகாஸ் லைக் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபில்ட். எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 மினிமம் ட்ராடவுன் தான். உள்ளே போகிறப்ப என்றானே அடுத்த ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஹைஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுதான் நான் ஃபேஸ் பண்ண ஒரே ட்ராடவுன். அண்ட் தென் லைக் இந்த லோஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணுறப்ப இதாகிருப்பேன். பட் திஸ் இஸ் கம்ப்ளீட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதை பற்றி படிக்கணும்னாலும் நான் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் வாஸ் ஈவன் ஷேர்ட் இன் லைவ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைவ் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு வீடியோ கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியலை. டைம் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணியிருப்பேன், இல்லைனா இதை வந்துட்டு டேரெக்டாக அப்படியே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போது. ஸோ எஸ்,
If you feel this video has enough knowledge, please do like, share and comment. And அந்த சின்ன கொஷினை மட்டும் மறந்துடாதீங்க. டிஸ்கார்ட்லேயே டேக் பண்ணி சொல்லலாம் அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் டேக் பண்ணி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் whoever is telling the right answer would get a free giveaway account of any size. So yes, thank you guys. Hopefully you found this video insightful, and next time stay safe. Bye.